தி சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் வழங்கும் தலையணை பூக்கள். நம்ம மாப்பிள்ளையோட தம்பி நாகராஜ். அது யாரு அந்த பொண்ணு? பார்த்தா பெரிய இடத்து பொண்ணு மாதிரி இருக்கு. மேம், மல்லிகா, என்னது இது? உப்பு இல்ல, காரம் இல்ல. உப்பு இல்லையா? ஐயோ ஆமா, மறந்துட்டேன் போல் இருக்கு. மறக்கிற அளவுக்கு உனக்கு என்ன யோசனை? சமையல் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா சொல்லிடு, நானே சமைக்கிறேன். ஐயோ, ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? நானே பாத்துக்கிறேன். நீ 2-3 நாளா இப்படிதான் சமைக்கிற. நான் பெருசுப்படுத்த வேண்டான்னு தான் உன்கிட்ட சொல்லாம இருந்தேன். இது என்ன செஞ்சிட்டு இருக்க? அது அன்னைக்கு நான் ஹோட்டல்ல சாப்பிட்டேன். அது உங்களுக்காக செய்யலாமேன்னு தான் செஞ்சிட்டு இருக்கேன். நீ ஹோட்டல்ல எப்ப போய் சாப்பிட்ட? அது 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 அப்போ ரொம்ப நாள் முன்னாடி. முன்னாடி இல்ல, சமீபத்துல தான். உன் வாய உளறிடுச்சு பார்த்தல்ல. ஆமா, யார் கூட போன? நான் உன்னை பத்தி ஒண்ணுமே விசாரிக்காம தான் இந்த வீட்டுல வேலை போட்டு கொடுத்தேன். நீ என்கிட்ட உண்மையா இருக்கணும், அப்பதான் என்னால உதவி பண்ண முடியும். நாகராஜ் சார் தான் கூப்பிட்டாரு. அவர் கூப்பிட்டா உடனே போயிடுவியா? உங்ககிட்ட சொல்லாம போயிருக்க கூடாது, தப்புதான். ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணை சாப்பிட கூட்டிட்டு போறானா, அந்த பொண்ணுக்கும் அவனுக்கும் நெருங்கின உறவு இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த பொண்ணு அவனை நம்பி போவா. சொல்லு, உனக்கும் நாகராஜுக்கும் என்ன உறவு? நான் அவரை மனசார விரும்புறேன். விரும்புறியா? ஆனா அவரும் உன்னை விரும்பணுமே. அவரும் என்ன விரும்புறேன்னு தான் சொன்னாரு. உன்கிட்ட சொன்னாரா? ஆமா, நான் முதல்ல அவர்கிட்ட பேச கூட இல்ல. அவர் எனக்காக ஒரு புடவை வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. நான் அந்த புடவையை வாங்க கூட இல்ல, திருப்பி கொடுத்துட்டேன். நீங்க யாருன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறமா இந்த புடவையை கொண்டு வந்து கொடுங்கன்னு சொன்ன. அப்பதான் அவரு என்னை காதலிக்கிறேன்னு சொன்னாரு. ஓ, அதுக்கப்புறம் தான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சிலுமிஷம் பண்ணிட்டு இருந்தீங்களா? எனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியும். நான் நாகராஜ் கிட்ட விசாரிச்சுட்டேன். ஆனா அவன் வேற விதமா இல்ல சொன்னான். என்ன சொன்னாரு? என்னை காதலிக்கிறேன்னு தானே சொன்னாரு. சொல்லுங்க, ஏன் அமைதியாவே இருக்கீங்க? நான் அவர் மேல உயிரை வச்சிருக்கேன். பெண்கள் ஏமாந்து போறது இப்படிதான். சிரிச்சு பேசினா, ஏதாவது கிஃப்ட் கொடுத்தா, எங்கேயாவது சாப்பிட கூட்டிட்டு போய் பில்லு கொடுத்தா, போனுக்கு ரீசார்ஜ் பண்ணா, சினிமாவுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்தா, உடனே அவங்க மேல காதல். அறிவை மறைக்கிற காதல். ஐயோ மேடம், ப்ளீஸ் உண்மையை சொல்லுங்க. அவன் உன்னை காதலிக்கல, பயன்படுத்திக்க விரும்புறான். இல்ல, நான் நம்ப மாட்டேன். அவர் என்னை காதலிக்கிறாரு. அவர் என்னை கைவிட மாட்டாரு, நிச்சயம் கைவிட மாட்டாரு. அப்படியா? இது பேர் அது சேவை, புரியுதா? காதல் இல்ல. அதுக்காக ஒரு வேலைக்காரிய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் என்ன லூசா? அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்ட பொண்ணு, சரியாவே சாப்பிட்டு இருக்காது, உள்ளியா இருக்குது. இது நாகராஜ் பேசினது. ஏதோ தெய்வீக காதல் மாதிரி சொன்ன. கடவுளே, எங்க அம்மா அன்னைக்கே சொன்னாங்க, அந்த அவங்க பேச்சு கேட்கல. என் மனசு பறி கொடுத்துட்டேனே. நல்லவருன்னு நினைச்சு நான் ஏமாந்துட்டேன். கடவுளே, அவர் மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா நான் செத்தே போயிடுவேன். மறுபடியும் இந்த மாதிரி பேசின உனக்கு அடி விழும். என்ன வார்த்தை பேசுற நீ? நான் இல்லையா? உன்னை நான் அப்படியே விட்டுருவேனா? வேலைக்காரியா இருந்தாலும் நீயும் ஒரு பொண்ணு.
ஒரு பொண்ணோட வேதனை இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும். நான் இருக்கேன். ஆனா அவர் அப்படி சொல்றாரு. நீ தெளிவா பிளான் பண்ணி நடந்தனா அவர் மனச மாத்த முடியும். அவரை உன்னை நிஜமாவே காதலிக்க வைக்க முடியும். உன் பின்னாடியே மாடு மாதிரி சுத்த வைக்க முடியும். அவர் உன்னை காதலிக்கிறேன்னு மட்டும் நீ சொல்ல வை. உனக்காக நான் யார்கிட்ட வேணாலும் சண்டை போட்டோ சமாதானம் பேசியோ உனக்கும் நாகராஜுக்கும் கல்யாணம் பண்ணி நான் வைக்கிறேன். நீ எனக்கு இந்த வீட்டுல ஒரு தங்கையா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அது உன்னோட கையில தான் இருக்கு. நான் உன்கிட்ட பேசினது நாகராஜுக்கு எக்காரணத்து கொண்டும் தெரியக்கூடாது. புத்திசாலித்தனமா நடந்துக்க. ம்? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூடா. ஏம்மா, மல்லிகா நாகராஜ் விஷயம் எவ்வளவு தூரத்துல இருக்கு? மல்லிகாக்கு இன்னும் நல்ல ஐடியா கொடுத்து நாகராஜ் நல்லா மடக்கி வைக்க பாரு. அம்மா மல்லிகா, வந்துட்டேன். இங்க வாமா. இந்தா கொடுங்க. அக்கா கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாம்ல. இப்பதான் எல்லாரும் கிளம்பி போனாங்க. எங்க போனாங்க? வேதவழி ஃபேமிலியோட சென்னை ஷிஃப்ட் ஆயிட்டாங்கல்ல, அதனால பால் காய்ச்சறாங்களா, அதுக்காக தான் போயிருக்காங்க. அப்புறம் குத்து விளக்கு காணோன்னு தேடாதீங்க, அந்த பூஜைக்கு தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. என்னடி குத்து விளக்கு எடுத்துட்டு போய் கொலை விளக்கு ஏத்துறாங்களா? இந்த விஷயத்த உன்கிட்ட ஏன் சொல்லல? உன்னையே கூப்பிடல? நீ மார்க்கெட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு தானே வந்த, அதுக்குள்ள என்ன அவசரம்? சொன்னா நான் சண்டை போடுவேன்னு நினைச்சிருப்பாங்களோ. உன் புருஷன் தனியா போனா உனக்கு கோவம் வராதா? உனக்குன்னு இல்லடி, எந்த பொண்ணுக்கும் நிச்சயம் கோவம் வரத்தான் செய்யும். உனக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது, நீ எங்க வரக்கூடாதுன்னு எல்லாரும் பக்காவா பிளான் பண்ணி போயிருக்காங்க. நான் போனா அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? ஒருவேளை அந்த வேதவழி என்ன வரக்கூடாதுன்னு சொல்லிருப்பாளோ? எல்லாம் நியாயமும் தர்மமும் தெரிஞ்ச உன் மாமனாரு இந்த வீட்டோட மூத்த மருமக இல்லாம நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக கூடாதுன்னு நினைக்கல பாரு. எனக்கு என்னமோ இது சாதாரண விஷயமா இருக்குன்னு தோணலடி. பின்னாடி நடக்க போற ஒரு பெரிய விஷயத்துக்கு இதுதான் அச்சாரம்னு நினைக்கிறேன். இந்த வேதவழி சனி ஏன் இங்க வரணும்? அவரு என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, அப்பாதான் வீடு பார்த்து கொடுத்தாருன்னு சொன்னாரு. அப்ப இதெல்லாம் அந்த பெருசோட வேலைதானா? அவர் ஏன் இந்த வேலை பாக்குறாரு? இது பாரு, அந்த வேதவல்லி 1000 தடவை மருமகளே மருமகளேன்னு கூப்பிடுறோம் மாமனாருக்கு, உன்னை ஒரு தடவை மருமகளேன்னு கூப்பிடணும்னு தோணல? மா, நம்ம கிளம்பலாமா? அந்த வீடு எங்க இருக்குன்னு தேவிக்கு தெரியும், நம்ம போலாம். நான் வரக்கூடாதுன்னு நினைச்சவங்க, எனக்கு வேதவழி வீடு பால் காய்ச்சறது தெரியக்கூடாதுன்னு நினைச்சவங்க, நான் அழையா விருந்தாளி அந்த வீட்டுக்கு போனா என்ன செய்யறாங்கன்னு பாக்கலாம். கரெக்ட், நீ சொல்றதான் கரெக்ட். ம். ஆனா இது பாரு, அங்க போய் நீ தேவையில்லாம வாயை விட்டுறாத. அங்க போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம். எப்படி பேசணும்னு நீ எனக்கு சொல்லி தரணுமாமா? பாரு உன் மகளோட நடிப்ப. அப்பா எடுத்துக்கடா. மாமா. தேங்க்யூமா. வேற ஏதாவது ஹெல்ப் பண்ண சொல்லுமா? சரிங்க அண்ணே. சுந்தர், இந்தாங்க. தேங்க்யூ. வைஃபை கூட்டிட்டு வரலையா? இல்ல, அவ ஏதோ வேலையா வெளியில போயிருக்கா, அதான். அவங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம். வாமா. அதனால என்னம்மா இப்போ அவ வராதே நல்லதுதான். ஏன் மாமா அப்படி சொல்றீங்க? அது இல்லம்மா, இங்க சுபகாரியம் நடக்கிற வேலையில கோபத்துல தான் பேசி வைப்பா. நீ இருக்க வேண்டிய இடத்துல அவ இருக்கா. ஒருத்தர் இங்க பாத்துக்கிட்டா தர்ம சங்கடம் தானே, அதுக்காகத்தான் சொன்னேன். அதுவும் இல்லாம பிரபு, சமீபத்தில் அவளோட நடவடிக்கையெல்லாம் கவனிச்சதுல சரியில்லடா, எனக்கு பிடிக்கல, கஷ்டமா இருக்கு. மாமா,
மாமா என்ன மாமா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம வந்துட்டீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, அது வந்து ம். ஏங்க நீங்களாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. அது யாரோ ஒருத்தர் சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணுமா? இது கேள்விப்பட்ட உடனே எனக்கு மனசு தாங்கல வேதவள்ளி. ஐயோ வேதவள்ளி வராளே, அவளுக்கு சென்னையில யாரையுமே தெரியாதே, எங்க எதை வாங்கணும்னு கூட்டிட்டு போய் காட்டணும்னு என் அம்மா வேற ஒரே டார்ச்சர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்மா. அப்பா ஆ? உங்க உடம்பு எப்படிப்பா இருக்கு? நல்லா இருக்குமா? உங்களை பார்க்க வரலான்னு நினைச்சேன். என்ன யாரு கூட்டிட்டு வர்றது? பால் எடுத்துக்கோங்க. வேண்டாம், இன்னைக்குன்னு பார்த்து நாங்க 2 பேரும் விரதம். நான் தெரியாம தான் கேக்குறேன் வேதவள்ளி. ஏன் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியாவது இந்த விஷயத்த சொல்லிருக்கலாம்ல. சொல்லிருந்தா நான் கோயிலுக்கு போறது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு உனக்கு ஒத்தாசியா வந்திருப்பேன்ல, ஜம்முன்னு சாப்பிட்டிருப்பேன்ல. பரவாயில்ல, பால் தானே, சாப்பிடலாம். ஐயோ பாட்டி, இது சாதாரண விரதம் இல்ல, இது புத்திர பாக்கிய விரதம். ஒவ்வொரு புதன்கிழமையும் விடாம இருக்கணும். ஐயோ ஏமா, வரும்போது ஒரு gift வாங்கிட்டு வரலான்னு சொன்னேன்ல, ஐயோ இப்படி ஞாபகப்படுத்தாம விட்டுட்டியே. மறந்துட்டேன்டி. பரவாயில்ல, பால் தானே காய்ச்சறோம். பரவாயில்ல வேதவள்ளி, நல்ல சின்ன வீடா பார்த்து பிடிச்சிருக்க. கிளம்பலாம் மாமா, கோயிலுக்கு போக நேரமாச்சு. ஆமா, ஆமா. கிளம்பட்டுமா? கல்பனா கொஞ்சம் இருமா. வந்ததும் வராததுமா ஒண்ணுமே சாப்பிடாம போறீங்களேம்மா. நாங்க ஹோட்டல்ல தான் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிருக்கோம். நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு போலாமே. ரொம்ப நன்றிமா. நீங்க என்ன ஒரு மனுஷியா மதிச்சிருந்தா ஆள வீட்டுக்கு வந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிருப்பேன். கூப்பிடாத வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். இங்க நான் ஒரு வேண்டாத விருந்தாளி. கேள்விப்பட்டேன், மனசு கேட்கல, அதான் வந்தேன். சரி வாமா, நீங்க எல்லாரும் இருந்து நல்லா சாப்பிட்டுட்டு வாங்க. நான் தான் விரதம், சாப்பிடல. நல்ல ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி கொடுங்க. என் புருஷனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் தான் பாத்துக்கணும். ஏங்க நான் எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். வரேன் மாப்ள, வரேன் சம்பந்தி. மாமா அவ போனா போறாமா, அவ போனதே நல்லதுன்னு நினைச்சுக்கோ. என்னடா பரமு, நல்ல நேரத்துல அவ பேசுறது நினைச்சு ஏன் கவலைப்படுறீங்க? ஜாலியா என்ஜாய் பண்ணுங்கடா. ஐயோ என்ன வெயில். வா பசிக்குது, ஏதாவது பண்ணி கூட. ஒரு வீட்டு விசேஷத்துக்கு போயிட்டு ஒண்ணுமே சாப்பிடாம வந்த ஒரே ஆளுங்க நம்மளாதான் இருப்போம். ஷோ 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 ஷோ, என்ன வேற இந்த வேகாத வெயில அலைய வச்சுட்டேடி. கோச்சுக்காதமா, நமக்கு தெரியாம அங்க என்ன நடக்குது, அவங்களுக்குள்ள என்ன உறவு இருக்கு, நம்மள ஏன் அவங்க ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு பார்க்க தானே போனோம். நான் யாருன்னு அவளுக்கு காட்டதான் போறேன். நான் ஏதோ மறதியில தான் என்ன கூப்பிடாம விட்டுருப்பாங்கன்னு பார்த்தா என்ன வேணும்னே தான் கூப்பிடாம இருந்திருக்காங்க. மூத்த மருமக, அவளுக்கு மரியாதை கொடுக்கணும்னு அந்த வீட்டுல யாருக்குமே தோணல பாரு. நான் வந்தா பிரச்சனை வரும்னு அவரே சொல்றாரு. ஏமா, எல்லார்கிட்டயும் பிரச்சனை பண்ணணும்னு எனக்கு என்ன ஆசையா? நீ வேற, கட்டின புருஷன் இன்னொரு பொண்ணு கூட சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தா எந்த பொண்டாட்டி தான் பாத்துட்டு சும்மா இருப்பா? என் மாமனார் என்ன கூப்பிடாம போனா பரவாயில்ல, தாலி கட்டின புருஷன் இந்த ஆளுக்கு எங்க அறிவு போச்சு? சொல்லாம கொல்லாம திருட்டுத்தனமா அவ வீட்டுக்கு போயிருக்காருன்னா அவரோட மனசுல அவ இருக்கான்னு தானே அர்த்தம். ஆமாண்டி, நம்மள பார்த்தோன்னா அவர் முகத்துல ஈ ஆடல. மாட்டிக்கிட்டோங்கிற பயம் நல்லாவே தெரிஞ்சுது. இது பார் கல்பனா, உன் புருஷனும் அந்த வேதவல்லியும் எப்ப வேணாலும் ஒன்னா சேருவாங்க. ஏன் சொல்றேன்னா, கல்யாணம் வரைக்கும் வந்து பிரிஞ்சதுனால அவருக்கு பொண்டாட்டி ஆகணுங்கிற ஆசை அவ மனசுல இருக்கும். அது எப்ப வேணாலும் வெடிக்கும், பாத்துக்கோ. ஆமாண்டி,
எப்படியாவது மாப்பிள்ளை அடையணுங்கிற திட்டத்தோட தான் வேதவல்லி வீட்டையே மாத்திட்டு இங்க வந்திருக்கா. பக்கத்திலே இருந்தா தானே அடிக்கடி பாத்துக்க முடியும். கண்ணை கசக்கிட்டு நின்னா எப்படியாவது மாப்பிள்ளை மனசு இலகும்ல. ரெண்டாம் தரமாவது ஆயிடலான்னு அந்த வேதவல்லி மனசுல திட்டம் வச்சிருக்கா போல இருக்கு. கல்யாணம் நின்னு போனதுனால ஊரே காரி துப்பி இருக்கும். அவமானம் தாங்க முடியாம ஊரை காலி பண்ணிட்டு இங்க வந்திருக்காங்க. இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோ, அந்த வீட்ல யாரும் வேலைக்கு போல, வருமானத்துக்கு வழி கிடையாது. பூவாக்கு என்ன பண்ணுவாங்க? மாமா மாமான்னு மகுடி ஊதுனாதான் அவரும் மயங்கி பணத்தை வாரி வாரி கொடுப்பாரு. இவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. வாங்குவாங்க வாங்குவாங்க. பாரு என்ன நடக்குதுன்னு. நீ ஜாக்கிரதையா இல்லனா என்ன வேணாலும் நடக்கும். என்ன மீறி என்னமா நடக்கும்? விட்டுருவேனா? உங்களை ஒரு வழி பண்ணிட மாட்டேன். மாப்பிள்ள ஒன்ன மீறி போயிட்டாருன்னா அவர் அப்படிலாம் போக மாட்டாரு. அவர் அந்த மாதிரி ஆள் இல்ல. அது உன்னோட நம்பிக்கை. நீ ஒரு விஷயம் யோசிச்சு பாரு. அவரோட கை உன் மேல படல, ஆனா அவர் உன்னை கெடுத்துட்டான்னு சொல்லி நீ தாலியை கட்டிக்கிட்ட. எல்லாத்துக்கும் சூழ்நிலை தாமா காரணம். ஊர் எதை நம்புதோ அதுதான் நியாயம். நீ அந்த வீட்டுக்கு மருமகளா போயிருக்க, ஆனா உன் மாமனார் என்னடான்னா அந்த வேதவல்லிய வெத்தலை பாக்க வைக்காத குறையா மருமகளே மருமகளேன்னு கூப்பிடுறாரு. இதை விட என்னன்னா உன் புருஷன் நீ அங்க வந்தன்னா பிரச்சனை வரும், வம்பு வரும்னு நினைக்கிறாரு. இது பாரு கல்பனா, நீ திட்டம் போட்டு அந்த வேதவல்லியை தள்ளி விட்டுட்டு அந்த வீட்டுக்கு மருமகளா போன மாதிரி அந்த வேதவல்லி ஒன்ன வெளியே அனுப்புறதுக்கு ஏதோ திட்டம் போடுறான்னு நினைக்கிறேன். பாத்துக்கோ. என்ன ஒரு வித்தியாசம், நீ தனியா போராடின, ஆனா அவளுக்கு எல்லாரும் சப்போர்ட்டா இருக்காங்க. பணக்கார வீடுங்கள்ல டைவர்ஸ்ங்கிறது சர்வசாதாரணம். உன் புருஷனே எனக்கு இந்த பொண்ணோட வாழ பிடிக்கலன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? கோர்ட்ல 5 லட்சமோ 10 லட்சமோ கொடுத்து உன்னை ஒதுக்கி விட்டுருவாங்க. அதுவா வாழ்க்கை? அந்த வீட்டு பெரிய மருமகங்கிற கெத்தோட வாழ்றதாண்டி வாழ்க்கை. இது பாரு, வேதவல்லி அடிபட்ட புலி, காயத்தை ஆத்திக்கிட்டு திரும்ப வந்திருக்கா. நீ கொஞ்சம் கவனமா இல்ல, பெரிய மருமகங்கிற கிரீடம் உன்னை விட்டு போயிடும். பாத்துக்கோ. புரியுதுமா, புரியுது. இந்த கல்பனாவோட இன்னொரு முகத்தை அந்த வேதவல்லிக்கு காட்டுறேன். அவர் அவளோட பழகிறதுக்கும் பேசுறதுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். மருமகளே மருமகளேன்னு கூப்பிடுற என் மாமனார் வாயாலேயே அவளை பிடிக்கலன்னு சொல்ல வச்சு இந்த ஊரை விட்டு துரத்தல. என் பேரு கல்பனா இல்ல. ஏன் சாப்பிடலையா? சாப்பிட்டியான்னு தானே கேட்டேன். அதுக்கு என்ன இவ்வளவு கோபம்? விரதம்னா அங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு தானே வந்தேன். அப்புறம் என்ன? நான் அந்த வீட்டுல சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி சொல்றியோன்னு நினைச்சேன். நான் ஏன் அங்க சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கணும்? இல்ல, நான் உன்னை அங்க கூட்டிட்டு போகல. நான் அந்த கோவம்னு. பரவாயில்லையே, பொண்டாட்டிய புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. உன்னை கூட்டிட்டு போக கூடாதுன்னு நினைக்கல. ஆமாமா, அதான் எனக்கு தெரியுமே. எனக்கு வேதவழி இந்த ஊருக்கு வந்திருக்கிறது தெரியக்கூடாது, அவளை உங்களால மறக்க முடியலங்கிறதும் எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சீங்க, அதானே? அவளை நான் எப்போ மறந்துட்டேன். அவ இப்ப என் மனசுலயே இல்ல. என் மனைவியா நீ மட்டும்தான் என் மனசுல இருக்க. என்ன நம்பு. நம்புற மாதிரி நீங்க நடந்துக்கலையே. எப்படி நீங்க அந்த வீட்டுக்கு போலாம்? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அவ எப்படி உங்களுக்கு ஸ்வீட்டும் பாலும் கொடுக்கலாம்? நீங்க அவளுக்கு துரோகம் பண்ணிருக்கீங்க. நியாயமா அவளுக்கு உங்க மேல கோவம் தானே வரணும். அவங்க குடும்பமே உங்களை பார்த்து முகத்தை திருப்பிக்கிட்டு போகணும். ஆனா உங்க கூட சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்கன்னா
அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்களுக்கு உங்க மேல கோபம் இல்ல. ஏன் இல்ல? ஹோட்டல்ல அப்படி ஒரு சம்பவமே நடக்கல. கல்பனா தான் போய் சொல்லி ஏமாத்தி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு அங்க போய் சொல்லிருப்பீங்க. ஏன் கல்பனா இப்படி எல்லாம் பேசுற? நான் ஏன் போய் உங்ககிட்ட இந்த மாதிரி எல்லாம் சொல்ல போறேன்? சொல்லிருக்க மாட்டீங்க. சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. ஆனா அவங்களும் நீங்களும் என்ன நாடகம் போடுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நாடகமா? நீயே அதாவது கற்பனை பண்ணி வாய்க்கு வந்தபடிலாம் பேசாத. உண்மை கற்பனையை விட மோசமானதுன்னு தெரியும்ல, அதான் எனக்கு பயம். அந்த வேதவழிய சின்ன வீட செட்டப் பண்ணிருக்கீங்களா? கொஞ்சம் கொஞ்சமா அவளை இங்க வர வச்சு என்ன வீட்டை விட்டு துரத்துறதுக்கு பிளான் பண்றீங்களா? நடக்காது. இதெல்லாம் நடக்க நான் விட மாட்டேன். ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என்ன பேச வச்சது நீங்க. வேதவழியை இன்னொரு தடவை பார்க்க போனீங்க, உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு எங்கேயாவது பார்த்தேன். இல்ல ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி அவ இங்க வந்தா நடக்கிறதே வேற.